வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு வாவ் வெப்சீரிஸ் வெளிவந்த ஏக்ஸே பாத் கர்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இது சீசன் 1 எபிசோடு 1ங்க. நம்ம இதுல 4 எபிசோடு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரே வீடியோல அது எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்கலாம். சரி ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நைட் டைம்ல ஒரு பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா ஒருத்தவன் அவனுடைய மனைவி வச்சு சும்மா செம்மையா பண்ணிட்டு இருப்பானா. இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான் அந்த கதையோட ஹீரோனியும். இவங்க 2 பேரும் ரொம்ப மும்மரமா வெறித்தனமா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது வழக்கம் போல நம்ம ஹீரோக்கும் முடிஞ்சிருங்க. உடனே இவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிட்டு இப்ப தூங்கும் போது என்ன பண்ணோம்னா அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதானே உன்னால முடியும் அப்படி சொல்லி கேட்கும்போது, இங்க பாருமா, ஆபீஸ்ல ரொம்ப வேலை இருக்கதால என்னால இதுல கவனமே செலுத்த முடியல அப்படி சொல்லும் போது, உனக்கு ஆபீஸ்ல அவ்வளவு டென்ஷனா இருந்துச்சுன்னா இங்க எதுக்கு வர, உன்னை மட்டும் பாக்குறியே, என்னோட நிலைமை நினைச்சு பாத்தியா, இதே மாதிரி பாதியா விட்டுன்னு வச்சுக்க, அவன் ஆம்பளையே கிடையாது, அதுக்கு பேரு வேற அப்படின்னு சொல்லிட்டு இவ அசிங்கமா பேச அதை கேட்ட அவனும் டென்ஷன் ஆயிடுவானா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற, இது மட்டும் தான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்கு மட்டும் முடியுதுல, அப்ப எனக்கு முடியலன்னா எனக்கு வேணும் இல்லையா, ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு நீ வரும்போது உனக்கான மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு வா, அப்பதான் நீ ஒழுங்கா வேலை செய்வ அப்படி சொல்லிட்டு அவனை கண்ணவனான்னு திட்டிட்டு அவ அங்க படுத்துருவாங்க. அவனும் ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. காலையில பார்த்தனா நம்ம ஹீரோ மனைவி உட்காந்து சாப்பிடலான்னு உட்காரும்போது இவன் மொபைல்ல யூஸ் பண்ணிட்டே இருப்பானா. உடனே அதை பார்த்து அவ டென்ஷன் ஆயிட்டு, எதுக்காக சாப்பிடாம மொபைல் யூஸ் பண்ற, சாப்பாடு ஆறப்போது சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல எனக்கு பசிக்கல, நான் டீ மட்டும் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவ்வளவு டென்ஷன் ஆயிடுவா. எது டீ மட்டும் குடிக்கிறியா, ஏன் நைட்டு ஒழுங்கா செய்யலன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு சாப்பிடாத இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, ஒழுங்கா சாப்பிடு அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவனும் டென்ஷன் ஆயிடுவான். இப்படி எல்லாம் பேசாத அப்படி சொல்லும் போது அதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு, இதே மாதிரி பேசக்கூடாதுன்னா ஒழுங்கா மருந்து சாப்பிட்டுட்டு என்னை வந்து திருப்திப்படுத்து, நான் என்ன கண்ட இடத்துல என்னால போக முடியுமா என்ன அப்படின்னு இவன் கத்த, அதை கேட்ட அவனும் காண்டாயிட்டு அவன் அங்கது போயிடுவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப ஈவினிங்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியா உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப ஆபீஸ் முடிச்சுட்டு வந்தவன் ரொம்ப டயர்டா வந்து அவனோட பேக் தூக்கி போட்டு டென்ஷனா உட்காந்துருப்பானா. இப்ப அவளும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஷேர் மார்க்கெட்டிங்ல எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, ₹1 ₹2 இல்ல லட்சத்துல லாஸ் ஆனதால நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லும் போது, அதை கேட்ட அவளும் ஷாக் ஆயிடுவாங்க. இது லட்சத்துல லாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு அவ கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஆமா இதனால இஎம்ஐ லோனு அது இதுன்னு நிறைய இருக்கு, நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு டென்ஷன் ஆகும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஏங்க ரொம்ப டென்ஷன் எல்லாம் ஆகாதீங்க, மேலதான் வீடு இருக்கு இல்லையா, சோ அதை நம்ம வாடகைக்கு விடுவோம், அதுல வர பணத்தை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படி சொல்லும் போது, இதுக்கு இவனும் என்ன சொல்ற, உனக்கு தான் வேற யாராச்சும் வீட்டுக்கு வந்தா பிடிக்காதே அப்படின்னு இவன் சொல்ல, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப நம்மளுக்கு காசு வேணும், சோ அதுக்கு ஒருத்தவங்க நல்லபடியா வாடகை விற்கணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் ஒத்துப்பானா. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவானா, இங்க வருமா, காலையில நம்ம பேசணும் இல்லையா, வீட்டுக்கு ஒருத்தவங்க வாடகைக்கு வைக்கணும், சோ அதனால ஒரு பையனை பார்த்திருக்க, அவனோட பேரு ஹரி, அவன் வந்து படிக்கிறதுக்காக தான் இங்க தங்க போறான், அவன் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அவளும், என்னங்க ஸ்டூடெண்ட்ன்றீங்க, அவனால நம்மளுக்கு வாடகை கொடுக்க முடியுமா, நம்மளோட கடன் பிரச்சனை எல்லாம் தீருமா அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவனும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவனை பத்தி நான் நல்லா விசாரிச்சுட்டேன், அவன் நல்ல பணக்கார வீட்டு பையன், சோ வாடகை எல்லாம் பிரச்சனை கிடையாது, கரெக்டான டைமுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அப்ப நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், சரி இன்னைக்கு ஈவினிங் அவன் வருவான், அவன் தானே வீடு சுத்தி காட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோனை விட்டு காலிங் பெல்ல யாரோ ஒருத்தவங்க அழுத்த, இவ்வளவு நேரம் போயிட்டு ஓபன் பண்ணா வந்தது அந்த ஹரி தாங்க. ஓபன் பண்ணோடனே நம்ம ஹீரோனை அழகா பார்த்து அவனும் கொஞ்ச நேரம் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டே இருக்கும்போது, இப்ப இவ்வளவு ஆமா யார் நீங்க அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, மேடம் என்னோட பேரு ஹரி, விக்ரம் சார் தான் இங்க அனுப்புனாரு, ரூம் அவைலபிளா இருக்குன்னு சொன்னாரு, அதனால தான் இங்க வந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், உன்னை பத்தி சொன்னாரு, சரி உள்ள வாப்பா அப்படி சொல்லிட்டு அப்ப அந்த பையனை உள்ள கூப்பிடும்போது, விக்ரம் உன்னை பத்தி சொன்னாருப்பா, நீ வந்து ஏதோ கவர்மெண்ட் வேலைக்காக படிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு அப்படி சொல்லும்போது, ஆமா மேடம் நான் முதல்ல டெல்லியில இருந்தேன், இங்க ஒரே சத்தமா இருக்கிறதால என்னால அங்க ஒழுங்கா படிக்க முடியல, சோ அதனால தான் நான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரிப்பா வந்து உட்காரு நான் உனக்கு தண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது, இல்ல மேடம் நீங்க தப்பா நினைக்கலனா எனக்கு கொஞ்சம் ரூம் காட்டுறீங்களா, நாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உடனே கிளம்ப வேண்டியது இருக்கு, ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நான் லைப்ரரி போகணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், சரி வா நம்ம ரூமுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை கூப்பிட்டுட்டு இவங்க ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனோடனே இவ்வளவு ரூம் எல்லாம் சுத்தி காட்டிட்டு, சரி ஓகே நீ ஃப்ரெஷ் அப் ஆகு, நான் கீழே போறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க கிளம்ப, இப்படி இந்த சீன் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இப்ப டைனிங் ஹால்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோனி அதுக்கப்புறம் அந்த புதுசா வந்து அந்த ஹரி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ என்ன கேட்பாருன்னா, என்னப்பா உன்னோட படிப்பெல்லாம் அப்படி போகுது அப்படி சொல்லி கேட்கும்போது, படிப்பெல்லாம் ரொம்ப நல்லா போகுது, என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல, பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இந்தா இன்னொரு ரொட்டி சாப்பிடு, இப்ப நீ கவர்மெண்ட் வேலைக்கு வர ரெடி ஆயிட்டு இருக்க, சோ உனக்கு வீட்டு சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லும் போது, பக்கத்துல இருந்த ஹீரோவும் எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் கால் பண்ண வேண்டியது இருக்கு, நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவானா. போனதுக்கு அப்புறம் அந்த பையன் சாப்பிட்டுட்டே இருப்பானா. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை ஒரு மார்க்கமாவே பார்ப்பாங்க. இவ பார்க்கும் போதே தெரியும் அவன் மேல இவளுக்கு
ஆசை இருக்குன்னு இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி அவங்களோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு அவங்களோட சாரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேல அழகு நல்லா தெரியற மாதிரி சும்மா முடியெல்லாம் வேற லெவல்ல சீவிக்கிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா செம்மையா ரெடி ஆயிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அந்த ஹரியோட பெட்ரூம்ல பார்த்தோன்னா அவன் படிச்சிட்டு இருப்பானா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி கையில டீ எடுத்துட்டு வராங்க. வந்தவங்க ஹரி உனக்காக நான் டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது அவங்கள பார்த்த உடனே இவனும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிரமம், நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல கிச்சனுக்கு வந்திருப்பேன் இல்லையா அப்படி சொல்லும்போது அட நீ வேற படிக்கிறியா, சோ உனக்கு எதுக்கு அந்த சிரமம் சொல்லி நான் தான் எடுத்துட்டு வந்தேன். அம்மா என்ன இவ்வளவு பெரிய புக்கு, அம்மா உன்னோட சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் சொன்னாரு அப்படி சொல்லும்போது சேச்சா அப்படியெல்லாம் இல்ல, இந்த புக்கெல்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்ப அவங்களோட மேலழக பார்த்து ரசிப்பானா. ரசிச்சவன் என்ன சொல்லனா எனக்கு புக்கு மட்டும் இல்ல பெண்களோட மனசையும் நல்லா படிக்க தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய மேலழக பார்த்து அவன் சொல்ல அதை பார்த்து அவளும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இவன் என்ன சொல்லனா அப்படியா உனக்கு ரெண்டுமே படிக்கிறதுனா ரொம்ப சுலபமா இருக்கும் போலயே அப்படி சொல்லும்போது ஆமாமா நான் புக்கு மனசு எல்லாத்தையும் நல்லாவே படிப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல இது கேட்ட அவளும் இப்ப என்ன சொல்லனா சரி உனக்கு வேற என்ன தேவைப்பட்டாலும் சரி எனக்கு ஜஸ்ட் நீ ஒரு குரல் மட்டும் கொடு அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க வந்து போகும்போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. அவங்க நம்ம செகண்ட் எபிசோடும் கண்டினியூஸா பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சேர்ந்து நைட்ல சும்மா வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க. இவங்க பண்ற சீன்ஸ் செம்மையாவே இருக்குங்க. இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது வழக்கம் போல ஹீரோக்கும் முடிஞ்சிருமா உடனே அவளும் டென்ஷன் ஆயிட்டு சே நீ எல்லாம் ஆம்பளையா டீல பிஸ்கெட் உடையிற மாதிரி அப்படியே டக்கு டக்குன்னு உனக்கு முடிஞ்சிருது, இதெல்லாம் நீ பண்றதுக்கு நீ சும்மாவே இருந்திருக்கலாம், ஒரு சின்ன பையனை விட்டா கூட அவன் கூட ரொம்ப நேரம் செய்வான் அப்படின்னு இவ அசிங்கப்படுத்த அவனை டென்ஷன் ஆயிட்டு ஒழுங்கா பேசு நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற அப்படி சொல்லும்போது ஆமா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, ஆம்பளைன்னா எவ்வளவு நேரத்துமா பண்ணணும் உன்னால அதை பண்ணவே முடியாது அப்படின்னு இவ சொல்ல இதை கேட்ட அவனை டென்ஷன் ஆயிட்டு நீ எல்லாம் குடும்ப பொண்ணா இல்ல வேற யாருவா, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா என்னை விட்டுப்பட்டு எங்க செய்ய வேண்டியதானா அப்படின்னு இவன் வார்த்தை விட்டுருவானா. அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டுப்பாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக் கிச்சன்ல அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹரி வராங்க. வந்தவன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மேடம் உங்களுக்கு சாருக்கு ரொம்ப சண்டை போகுது போல அப்படி சொல்லும்போது உடனே இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு எனக்கு அவருக்கு சண்டை போகுதுன்னா அதுக்குள்ள நீ வராத, அது எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படி சொல்லும்போது அதுக்கு அவனு இங்க பாருங்க மேடம் இந்த வீடு வந்து நல்லா பெருசா தான் இருக்கு, சோ இங்க யாருமே இல்ல, நீங்க சண்டையை கொஞ்சம் சத்தமே இல்லாம போட்டதீங்கன்னா எனக்கு கேட்காது, நீங்க போடுற சவுண்டு என் ரூம் ஃபுல்லா கேக்குது, சோ அதனால தான் நான் உங்கள்ட்ட கேட்க வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி இவன் சொல்ல இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், எங்களோட ரெண்டு பேரும் பெட்ரூம் விஷயத்தை பத்தி நீ தலையிடக்கூடாது, படிக்க வந்தியா அதை மட்டும் பண்ணு, போயிட்டு உன் வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு அவனை ரொம்ப கராரா திட்ட அவனை மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இப்ப இந்த ஹரி அவன் பெட்ரூம்ல இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி அவனுக்காக டீ எடுத்துட்டு வருவாங்க. வந்தவங்க உள்ள வரலாமான்னு கேட்கும் போது அதுக்கு அவனும் இது உங்களுடைய வீடு கது வேற திறந்திருக்கு நீங்க தாராளமா உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா என்ன மன்னிச்சிரு நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன் அதனாலதான் உன்னை அப்படி சத்தம் போட்டுட்டேன் அப்படி சொல்லும் போது சேச்சே இதுல மனைவி கேட்கறதுக்கு என்ன இருக்கு, சாருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல அதனாலதான் உங்களை கண்டுக்க மாட்டாரு, மட்டும் இல்ல நீங்க பேசுனது வந்து எனக்கு புக்கு படிக்கணும்னு தோணவே மாட்டேங்குது, எனக்கு வேற ஏதோ நினைப்பாவே இருக்கு, அதுவும் நீங்க இவ்வளவு வருத்தப்படும் போது எனக்கு அதுல கவனமே போக மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது நீ கவனம் சிதற விடாம ஒழுங்கா படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படி சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லனா நான் படிப்புல தான் ஃபோக்கஸ் பண்ண பாக்குறேன், ஆனா நீங்க என்ன இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களோட மேல அழகு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அவர் இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம உங்களை சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவரால் முடியலன்னா என்ன நான் எதுக்கு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுனா டக்குனா அவங்களை இழுத்து செவுத்துல நிக்க வச்சிருவானா. நிக்க வச்சு தடை கொடுக்கும் போது இங்க பாரு நீ பண்றது தப்பு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல அவர் தான் ஆபீஸ்க்கு போயிட்டார் இல்லையா, சோ நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட பிரச்சனை நான் தீக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல இவளும் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து தடுத்து பாப்பாளா. ஆனா அவன் என்ன பண்ணானா அவளை வலுக்கட்டாயமா போட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இவளாலையும் ஒரு கட்டத்துல அவனை விட்டு கொடுக்க முடியலங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே நம்ம ஹீரோடைய சும்மா குப்புற போட்டு பண்ற சீன்ஸ் எல்லாம் ஹாட்டாவே இருக்குமா. இப்படியே மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அவரோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோனி வராங்க. வந்தவங்கள்ட்ட ஆமா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு இவ சொல்லலா. உடனே அவளோட காது பார்க்கும்போது அவரோட ஒரு தோடு இருக்காதா, ஆமா எங்க உன்னோட ஒரு தோட காணும் அப்படி சொல்லி கேட்கும்போது இங்கதான் எங்காச்சும் விழுந்திருக்கும் நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணோம்னா நேரா அந்த ஹரியோட ரூம்க்கு தாங்க போறா. ஏன்னா அங்கதானே மேட்டர் பண்ணிட்டு வந்தா, சோ அங்கதான் தோடு மீந்திருக்கும் சொல்லிட்டு அங்க போய் தேட அவனும் ஆமா என்ன தேடுறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது என்னோட தோடு உனக்கு காணா போச்சு அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் போது இப்ப அவனும் பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. இந்தாங்க உங்களோட தோடு அப்படி சொல்லும்போது பரவாயில்ல நீ எடுத்து வச்சிருக்க அப்படி சொல்லும்போது ஆமா நான் ரொம்ப பத்திரமா அதை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன பண்ணுனா டப்புனு அவளை இழுத்து மேட்டர் பண்ணலான்னு போகும்போது அவன் என்ன சொல்லுவானா இங்க பாரு அவர் இல்லாதப்ப பண்ணா பரவாயில்ல இப்ப அவர் இருக்காரு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளும் அங்கிருந்து ரூமுக்கு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன வழக்கம் போல நம்ம ஹீரோனை வச்சு செய்யற சீன்ஸ் தாங்க செம்மையாவே இருக்கும். இப்படியே அவன் செஞ்சுட்டு வழக்கம் போல பாதியில முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனை வாயை திறக்க மாட்டாளா. இப்ப இவன கேட்பானா என்ன நீ எப்ப பார்த்தாலும்
சண்டை போடுவ, இன்னைக்கு நீ சைலண்டா படுத்திருக்கியே அப்படி சொல்லும்போது, என்ன பண்றது, நீங்க ஆபீஸ்ல இருந்து டயர்டா இருந்திருப்பீங்க, அதனால தான் நான் உங்களை எதுவும் சொல்லல அப்படின்னு இவ சொல்ல, என்ன இது எப்பவுமே நீ ஆம்பளையா அப்படி இப்படின்னு கேட்ப, இன்னைக்கு சைலண்டா இருக்க அப்படின்னு சொல்லி இவ திரும்ப கேட்க, அதுக்கு அவ டென்ஷன் ஆயிட்டு, நான் தான் ஒன்னும் வாய் திறக்கல இல்லையா, எனக்கு தூக்கம் வருது, ஒழுங்கா தூங்குங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இவளும் தூங்கிடுவாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் அங்க காட்டுறாங்க. பெட்ரூம்ல பார்த்தோன்னா நம்ம ஹரியும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஹரி என்ன சொல்லுவானா, கடவுள் உன்னுடைய வாழ்க்கை இப்படி வீணாக்கிட்டாரு, அந்த ஆளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவளும் ஆமா நான் என்ன பண்றது, அவனால ஒண்ணுமே முடியல, நல்ல வேளை நீ வந்த, கொஞ்ச நாளைக்காச்சும் உன் கூட நான் நல்லா சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இதே டைம்க்கு நம்ம ஹீரோ வந்துடும்னா இவங்க 2 பேரும் உள்ள சிரிச்சு பேசுறத அப்படியே எட்டி பார்த்தவனுக்கு ஷாக் ஆயிடுங்க. உள்ள அவன் என்ன சொல்லுவானா, இன்னைக்கு நைட் அவன் வந்தான்னு வச்சுக்கேன், அவனுக்கு நான் டீல டபுள் ஸ்ட்ராங்கா மயக்க மருந்து கலந்து கொடுத்தாரேன், அவன் சாப்பிட்டு தூங்கிடுவான், அதுக்கப்புறம் நான் நைட் நான் அவன் கூட வந்தாரன், நம்ம 2 பேரும் சேர்ந்து விடிய விடிய செய்யலாம் அப்படின்னு ஹீரோனி சொல்ல, அதுக்கு அவனு சிரிச்சு பேசிட்டு இது நல்ல ஐடியாவே இருக்கு, அப்ப இன்னைக்கு நைட்டு வெறியா இருக்கு போல அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது, இப்ப வெளியில நம்ம ஹீரோ என்ன பண்ணோம்னா அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பை கேம் தேவைப்படுது ரெடி பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டு சரி ஓகேன்னு சொல்லிடுவானா, அப்படியே இதனுடைய 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 எபிசோடு தாங்க இருக்கு, அது சீக்கிரமா பார்த்தலாங்க. இதனோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.